ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா, அபுதாபி வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வீடு வந்து க்ளீனிங் அதெல்லாம் எப்படி செட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், புக் பண்ண வீட்டுக்கு போகலை, ஆல்ரெடி முன்னாடி இருந்த வீட்டுக்கு தான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் தான் பார்த்துருந்தாங்க 2 மந்த்ஸுக்காக. ஸோ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து 29 வந்து அந்த ஃபர்னிஷ்டு ஃப்ளாட் அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அந்த ஏஜென்ட் சொன்னாங்க, ஆல்ரெடி வந்து அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க வந்து 29 ஷிஃப்ட் ஆகுறாங்க, நீங்கள் 29 வந்து இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் 31 வந்து அபுதாபிக்கு போனோம். என் ஹஸ்பண்ட் 29 வந்து அந்த ஏஜென்ட்டை கேட்டாங்க, நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அந்த ஃபேமிலி இன்னுமே வீடு வெக்கேட் பண்ணலை, அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூ கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறனால அவங்க April 7 தான் கிளம்புறாங்க. ஸோ வந்து 7 டேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், அங்கே இருந்துக்கோங்க, 7 டேஸ்க்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி திடீர்னு சொல்லும்போது ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. இது வந்து இந்த வீடு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆல்ரெடி இந்த வீட்டில் வந்து 1 இயராக இருந்தோம். இந்த வீடு வந்து நாங்கள் வெக்கேட் பண்ணுற டைமில் வந்து ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்க தான் சொன்னாங்க, ஓகே நான் ஊரில் தானே இருக்கேன், நீ வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. நைட்டு வந்து இங்கே வந்து அபுதாபிக்கு வந்த அப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அப்புறம் தான் எனக்கு இந்த ரீசனே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து 3 மந்த்ஸ்க்கு வந்து ஊரில் தான் இருக்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் 2 மந்த்ஸ் தான் வந்ததுனால இந்த வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிக்கிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க திங்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் எல்லாமே தனியாக பாக்ஸ் போட்டு ஒதுக்கி வச்சுட்டு எங்கள் திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்க வேண்டியது தான். இந்த வீடு பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரியாது. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு இதெல்லாமே தெரியும். நான் வர டைமில் பார்த்தீங்கன்னா, ஓகே வீடெல்லாம் ஃபர்னிஷ்டு ஃப்ளாட்டு தான், ஓகே நமக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். கொஞ்சம் திங்ஸ் நம்ம திங்ஸ் மட்டும் தானே இருக்கும். இந்த மாதிரி அவங்க திங்ஸ் எடுத்து ஒதுக்கி வைக்கணும், நம்ம திங்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி நிறைய வேலை எனக்கு. கிச்சன்லேயுமே சரி எல்லாமே குட்டீஸும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா திங்ஸையுமே எடுத்து குழப்பி எடுத்து போட்டு எல்லாமே எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. சரி ஒன் பை ஒன்னாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எடுத்து கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூம் தாங்க க்ளீன் பண்ண போகிறேன். பெட்ரூமில் பார்த்திங்கன்னா அவங்க திங்ஸ் எல்லாமே அவங்க வெக்கேஷன் போகிறனால எல்லாமே அவங்க நீட்டாக தான் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே அவங்க திங்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக அவங்க திங்ஸ் எல்லாமே எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு பெட்டு அந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நான் வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தங்க கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க வீடு எல்லாமே நீட்டாக மாப் போட்டு வச்சுருந்தாங்க. இருந்தாலுமே நமக்கு அதில் திருப்தி வராது. ஸோ வந்து திரும்ப நான் அவருக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி டஸ்ட்டெல்லாம் தட்டிட்டு, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து 1 மந்த் வந்து அப்படியே இருந்தனால வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய காக்ரோச் குட்டி குட்டி காக்ரோச் வந்துடுச்சு. ஸோ வந்து காக்ரோச் போகிறதுக்கு மருந்து வைக்கணும். ஸோ வந்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் அந்த காக்ரோச் போகும். ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி மாப் போட்டுகிட்டே இருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரூம் க்ளீன் பண்ணணும், அடுத்து வந்து ஹால். இதுதான் இந்த மாதிரி தான் நடக்குது.
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெட்ரூமெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு ஒதுக்கிட்டேன். ஹாலுமே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் ஒதுக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன். இனி அவன் குட்டி பையனுக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்துருச்சு. ஸோ வந்து அவனுக்கு பால்லாம் காய்ச்சி அவனை ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டு அவனை தூங்க வச்ச அப்புறம் தான் வந்து ஹால்லாம் க்ளீன் பண்ணணும். கிச்சன் பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு நாள் தான் செப்ரேட்டாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா கிச்சனில் தான் நிறைய காக்ரோச் இருக்குது. காக்ரோச் இருந்தாலே நம்ம குக் பண்ண தோணாது. எனக்கு அவனுக்கு பால் மட்டும் தான் நான் காய்க்கிற வேலை அங்கே நடக்குது. குக் பண்ணவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வெளியே தான் சாப்பாடு வாங்கி எடுத்துகிட்ருக்கோம். இனி வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ண அப்புறம் தான் வீட்டில் சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெட்ரூமும் ஹாலும் நீட்டாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு ஒதுக்கிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இனி கிச்சன் மட்டும் தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது இன்னொரு நாள் செப்ரேட்டாக தான் பண்ணணும். அதுக்கு காக்ரோச்சுக்கு மருந்தெல்லாம் வச்சு அது காக்ரோச் போன அப்புறம் தான் க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் எல்லாம் தான் ஓப்பன் பண்ணி திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கபோர்டில் வந்து அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து அவங்க திங்ஸையும் எடுத்துகிட்டு திரும்ப எங்கள் திங்ஸை வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனாலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுக்காண்டாம். நம்ம வந்து லக்கேஜ் பேக்லேயே நிறைய பேக் இருக்குல்ல, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு பேக்லேயே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுக்கலாம். நம்ம திரும்ப கபோர்டில் எடுத்து வைப்போம். அவங்க திங்ஸை எடுத்து ஒதுக்கி வைப்போம். இன்னும் 2 மந்த்ஸில் கிளம்புற டைமில் திரும்ப அரேஞ்ச் பண்ணணும், நிறைய வேலை. ஸோ வந்து நம்ம லக்கேஜ் பேக்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பேக்கில் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணி ஒதுக்கிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.